வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது இன்னொரு ஐபோன் 15 வீடியோங்க. ஐபோன் 15ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பத்தி மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போனோட நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். இன் கேஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவ் வேணும்னா ஆல்ரெடி நம்ம லாங் டர்ம் ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கோம். அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். இது நான் 1 இயர் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அவசர பத்தி யாரும் கமெண்ட் பண்ணிட வேண்டாம். எல்லா வீடியோவும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓனா பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்கோம். உங்க யாருக்காச்சும் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அமேசான்ல ஏடிபி கேஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்க டைரக்டா அமேசான்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனோட நெகட்டிவா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ முதல் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஐபோன் 15ல ஒரு பெரிய நெகட்டிவ், ஏஐ ஃபீச்சர்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க லாங் டர்ம்ல யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு இந்த ஃபோனை வாங்குறீங்க, பிக் பில்லியன் சேல்ல இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வாங்கும்போது ஒரு 3 to 4 இயர்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே தேவை. ஏன்னா இன்னைக்கு தெரியல காம்படிட்டர் எல்லாமே ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சாம்சங்கோட S24, S23, S23 FE கூட ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது இதை விட பிரைஸ் கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த போன்ல மட்டும் அந்த ஃபீச்சர் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் iOS 18ல வந்தாலும் இந்த ஐபோன் 15க்கு வரப்போறது இல்ல. இதனால உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஐபோன் 15ல அவைலபிளா இருக்காது. அட் சேம் டைம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அப்டேட்ல இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. பட் அந்த எந்த ஃபீச்சர்ஸும் ஐபோன் 15 இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். சோ அதனால லாங் டர்ம் யூசேஜுக்கு நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது நெகட்டிவ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024ல இருக்கும். பட் ஆப்பிள் இன்னும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் நமக்கு ஐபோன் 15ல கொடுத்திருக்காங்க. சோ இது யூஸ் பண்றது ஸ்மூத்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல. யூஸ் பண்றதுக்கு செம ஸ்மூத்தா இருக்கு. அப்புறம் ஏன் இதை நெகட்டிவா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 120 Hz இருக்கக்கூடிய ஐபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட விஷயங்கள் வந்து தெரியும். ஏன்னா 120 Hz ஐபோன், அதாவது ஐபோன் 13 Pro, 14 Pro and 15 Pro நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்மூத்னஸ் சீரியஸா சூப்பரா இருக்கும். ஒரு 80,000 கொடுத்து நான் இந்த போனை வாங்கும்போது, அதாவது நான் வாங்கும்போது 80,000 இருந்துச்சு. அவ்வளவு பிரைஸ் நான் கொடுத்து வாங்கும்போது கண்டிப்பா அந்த 120 Hz நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் நீங்க ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ல இப்போ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு போன் யூஸ் பண்றீங்க, ஐபோன் 15க்கு வந்து நான் அதை ஃபீல் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா சான்சஸ் இல்ல. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் நீங்க 120 Hz இருக்கக்கூடிய ஐபோன் வச்சிருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபோன் 13 Pro வச்சிருக்கீங்க, கேமராக்காக ஐபோன் 15 வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு டவுன் கிரேட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட்ல இருந்து வரீங்க, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஐபோன் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அண்ட் இப்போ இதுல மூணாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவர் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட். அதாவது ஈவன் ஆப்பிள் இதுல USB-C போர்ட் கொண்டு வந்திருந்தாலும் ஐபோன் 15ல, பட் ஸ்டில் இதோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அப்படிங்கிறது 480 Mbps அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்றீங்க இல்ல இந்த போனை பேக்கப் பண்றீங்க ஃபுல்லா அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட எடுக்குது. அட் த சேம் டைம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க சூப்பரா எடுக்க முடியும். கேமரா சீரியஸ்லி செமையா இருக்கு. பட் அதை எடுத்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்க உங்களோட லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு செம்ம டைம் எடுக்குது. சோ அது கொஞ்சம் எனக்கு கடுப்பா இருந்துச்சு ஐபோன் 15ல. பட் நீங்க ப்ரோ சீரிஸ் வாங்கும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு ஆப்பிள் வேணும்னே வந்து ஸ்லோவர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கொடுத்த மாதிரி தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் நாலாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இல்ல. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து இன்னைக்கு 15,000 ரூபாய் போன்லயே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இதுல கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அதை வந்து மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க. நீங்க ப்ரோ சீரிஸ் வாங்கினா மட்டும் தான் அது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நான் கொடுக்குற விலைக்கு கண்டிப்பா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இல்லாத ஒரு மைனஸ் மாதிரி தான் தோணுது. சோ உங்களுக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போன்ல வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அண்ட் அஞ்சாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் சிப்பிங் இஷ்யூ. சர்ப்ரைசிங்லி என்னோட ஐபோன் 15ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. பெயிண்ட் எங்கேயுமே சிப் ஆகல, நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் இயர் நான் ஐபோன் 14 வச்சிருந்தப்ப கேமராவை சுத்தி பாத்தீங்கன்னா எனக்கு பெயிண்ட் சிப் ஆச்சு. பட் ஐபோன் 15ல நிறைய பேர் குறிப்பா அந்த பிளாக் கலர்ல இந்த பிரச்சனை இருக்காக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஐபோன் 15 எடுக்கிறீங்கன்னா பிளாக் கலர் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா லெஸ் ப்ரொடெக்டர், ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு கேஸ், நல்ல கேஸ் போட்டுக்கோங்க. சோ ஆல்ரெடி ஐபோன் 15க்கான ஆக்சஸரிஸ் வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அதை நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ மோஸ்ட்லி நீங்க லைட்டர் கலர், அதாவது பிளாக் தவிர வேற எந்த கலர் எடுத்தாலும் இந்த பிரச்சனை பெருசா வரது இல்ல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆறாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுல சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் கொடுத்திருக்காங்க. 20 வாட் சப்போர்ட் தான் ஆப்பிள் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஸ்லோன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க 0 to 50% அப்படிங்கிறது 30 மினிட்ஸ்ல ஏத்திக்க முடியும். எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து வரும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் வாங்குறீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பட்ஜெட் போன்லயே கூட 120 வாட்ஸ் இருக்கிற மாதிரியான போன்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். அங்க இருந்து இங்க வரும்போது கண்டிப்பா இது ஒரு மைனஸா தெரியும். அண்ட் காம்படிட்டரும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுக்குறாங்க. மிஞ்சி போனா ஒரு 30 வாட் 40 வாட் கிடைக்கும். பட் இதோட சார்ஜிங் ஸ்பீட் எனக்கு 0 to 50 வரைக்கும் ஓகே. பட் நீங்க ஃபுல் சார்ஜ் ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வரைக்கும் எடுக்குது. அது கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்
ஏழாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்பிள் ஒரு சூப்பரான ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணுறேன், ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, இப்போ இந்த பிக் பில்லியன் சேலில் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை செல் பண்ணிட்டு ஐஃபோனுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்கள் விண்டோஸ் டு ஐஃபோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணுற ஐடியா இல்லை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐஃபோன் வாங்கலாம். ஒரு சூப்பரான ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். பட் இல்லைப்பா நான் இப்போ தான் ஒரு விண்டோஸ் லேப்டாப் வாங்கினேன், நான் இனிமேல் வந்து வேற எந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் வாங்க மாட்டேன், ஐஃபோன் மட்டும் தான் வாங்க போறேன் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒரு மைனஸா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது. லைக் ஆப்பிள் டிவைஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா ஒவ்வொரு விஷயங்களையும் இன்டர்கேட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த மாதிரி உங்களுக்கு ஐபோன் டு ஆண்ட்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஐபோன் டு விண்டோஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. அண்ட் ஃபைனலி எட்டாவது மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த போன்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு பல பேர் கேக்குறீங்க. அஃப்கோர்ஸ் ஐபோன் 15ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. நான் இனிஷியலா இதை வாங்கி யூஸ் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்ல போட்டா பயங்கரமா ஹீட் ஆகும், சம்பந்தமே இல்லாம ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஓரளவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்பவுமே ஹீட் ஆகுது, சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது. ஸோ பொதுவாக ஒரு எலக்ட்ரானிக்னா ஹீட் ஆக தான் செய்யும். பட் இதுல வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. பட் அதுக்காக இதை நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல இஷ்யூ இல்ல. ஸோ ஹீட்டிங் இஷ்யூக்காக நீங்க இந்த போனை வாங்காம தவிர்க்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண தேவையில்ல, மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அது இருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஃபுல் ரிவ்யூ, லாங் டர்ம் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Wow.